ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஸ்டோரி பார்க்குறோம். இந்த ஸ்டோரி நிஜமாலுமே நடந்துச்சு அப்படின்னா அவ்வளோதான், என்ன நடக்குன்னே சொல்ல முடியாது. ஸோ இது கற்பனையில் வந்த ஒரு ஸ்டோரி தான். என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஊரில் ஒருத்தன் என்ன பண்ணால், இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை இல்லாமல் ரொம்ப நாள் சுற்றிட்டு இருந்திருக்கிறான். ஸோ அவனுக்கு வேலை இல்லாமல் இருந்ததுனால என்ன யோசிச்சான், நம்ம இன்ஜினியரிங் படித்து ஒன்றும் வேலை கிடைக்கல, கம்முன்னு டாக்டர் ஆகிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் ஒரு போர்டை போட்டு கிளினிக் ஒன்று ஓப்பன் பண்ணி உட்காந்துட்டான். அந்த போர்டில் என்ன எழுதியிருந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த வியாதியோடு வந்தாலும் சரி, என்கிட்ட ஃபீஸ் 500 தான். அந்த வியாதியை நான் குணப்படுத்தி அனுப்பிடுறேன். சப்போஸ் என்னால் அந்த நோயை குணப்படுத்த முடியலன்னா நான் உங்களுக்கு 1000 திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி போர்டு வச்சுருக்கான். இதை பார்த்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அவனுக்கு தெரிஞ்சு அப்படியே கேள்விப்பட்ட மருந்து மாத்திரையில் கொடுத்து ஃபீஸ் 500 வாங்கியிருக்கிறான். இதை தெரிஞ்ச நிஜ டாக்டர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இவன் போலி டாக்டர்னு நிஜ டாக்டர் தெரிஞ்சிருச்சு. இவனை எப்படியாவது மக்கள் முன்னாடி போலி டாக்டர்னு நிரூபிக்கணும், அதுவும் இல்லாமல் அவங்ககிட்ட 1000 பிடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிச்சிருக்கிறார். ஒரு ஐடியா வந்திருக்குது. நேராக அந்த இன்ஜினியரோட கிளினிக்கு போயிருக்கிறார். என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிருக்கார். டாக்டர் சொன்னாராம்மா, இந்த மாதிரிங்க எனக்கு நாக்கெல்லாம் மரத்து போச்சு, எந்த டேஸ்ட்டுமே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே இந்த இன்ஜினியர்ன்ட்டு, நர்ஸ் அங்கே இருக்க அந்த 23ஆம் நம்பரை பாட்டில் எடுத்து இவர் வாயில் 2 சொட்டு விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த நர்ஸும் 23ஆம் நம்பர் பாட்டில் எடுத்து 2 சொட்டு இந்த டாக்டர் வாயில் விட்டுருக்குது. டாக்டர், ஐயா இது என்ன பெட்ரோலை ஊற்றுறீங்க அப்படின்னு கேட்டாராம்மா. உடனே அந்த இன்ஜினியர்ன்ட்டு, ரைட், இப்போ உங்களுக்கு நாக்கு மரத்து போனதெல்லாம் சரியாக போச்சு, டேஸ்ட்டெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, என்னன்னு சொல்லி தெரியுது. ஸோ ஃபீஸ் 500 கொடுங்கன்னு சொல்லி பிடுங்கிட்டார். இந்த நிஜ டாக்டருக்கு ஒரே அவமானமாக போச்சு. சரி, நெக்ஸ்ட் டைம் எப்படியாவது இந்த டாக்டர் போலி டாக்டர்னு சொல்ல வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தடவை இன்னொரு நல்ல ஐடியாவோடு போயிருக்கார். இப்போ இன்ஜினியர் கேட்டாராம்மா, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிருக்கார். அதுக்கு இந்த நிஜ டாக்டர் சொன்னாராம்மா, டாக்டர் எனக்கு எல்லாமே மறந்து போச்சு, எதுவுமே ஞாபகத்தில் இல்லை, என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு இருக்கார். உடனே இந்த இன்ஜினியர், நர்ஸ் அந்த 23ஆம் நம்பர் பாட்டில் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த நெஜ டாக்டர், ஐயோ அது பெட்ரோல் இருக்கிற பாட்டிலாச்சே அப்படின்னு சொன்னாராம்மா. இன்ஜினியர் உடனே, ரைட், உங்களுக்கு போன ஞாபகம் மருதியெல்லாம் திரும்ப வந்துருச்சு, போனதோடு நீங்கள் வந்தப்போ 23ஆம் நம்பர் பாட்டிலில் பெட்ரோல் இருக்குன்னு இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சுருக்கீங்கல்ல, உங்களுக்கு ஞாபகம் திரும்ப வந்துருச்சு, ஃபீஸ் 500 கொடுங்க அப்படி சொல்லி 500 பிடுங்கிட்டாராம். இந்த தடவையும் டாக்டருக்கு ஒரே அவமானமாக போச்சு. எப்படியாவது இவர்கிட்ட 1000 பிடுங்கிடணும், அதுவும் இல்லாமல் இவர் போலி டாக்டர்னு மக்கள்கிட்ட நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் ரொம்ப நாள் கழித்து யோசனையோடு வந்திருக்கிறார். வந்தோடனே இப்போ இன்ஜினியர் கேட்டாராம்மா, என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. டாக்டர் சொன்னாராம்மா, ஐயோ எனக்கு கண்ணு 2 தெரியவே மாட்டேங்குது, கண்ணு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்ட்டுருக்கார். உடனே இந்த இன்ஜினியர், ஐயோ இதுக்கு எங்கிட்ட எந்த மருந்தும் இல்லை, இந்தாங்க நான் தோத்துட்டேன் 1000 அப்படின்னு சொல்லிட்டு புது நெஜ டாக்டர்கிட்ட கொடுத்துருக்குறார். உடனே அந்த டாக்டர் அதை வாங்கி பார்த்துட்டு, என்னங்க டாக்டர் 1000 சொல்லிட்டு 500 தான் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டாராம்மா. இன்ஜினியர் உடனே, ரைட், இப்போ உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சிருச்சு, கண் பார்வை வந்துருச்சு, சரியாயிட்டீங்க, கொடுங்க ஃபீஸு 500 அப்படின்னு சொல்லி 500 பிடுங்கிட்டாராம்மா. ஸோ இந்த நெஜ டாக்டர் எப்படி பார்த்தாலும் அந்த போலி டாக்டர்கிட்ட 1000 வாங்கவே முடியல. ஸோ வியூவர்ஸ், நம்ம எந்த வேலையை செஞ்சாலும் புத்திசாலியாக இருந்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அந்த வேலையில் வெற்றி பெறுவோம். அதுக்காக நீங்களாம் டாக்டர் ஆயிடாதீங்க, கிளினிக்கை ஓப்பன் பண்ணிடாதீங்க, சரியா? நம்ம புத்திசாலியாக இருந்தால் அந்த புத்திசாலித்தனம் எல்லா இடத்துலையும் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டோரி சொல்லியிருக்கேன். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம மைனி தமிழ் வெப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய இந்த மாதிரி புது புது ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்கிறேன். ஓகேவா?